நம்ம எல்லார்கிட்டையும் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. ஆனா நம்மள எத்தனை பேருக்கு நிம்மதி, வெற்றி அப்படிங்கிற அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு தெரியும்? எப்பவுமே எப்படி பாசிட்டிவா இருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு நான் ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன். நம்ம வாழ்க்கையில வர ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் சொல்யூஷன் ஏற்கனவே ஒரு இடத்துல எழுதி வைக்கப்பட்டிருக்கு. நினைச்சு பாருங்க, உங்ககிட்ட ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஒரு கையெழுத்து போட்ட செக் கொடுத்துட்டு உனக்கு எப்ப தேவையோ அப்ப இதை பயன்படுத்திக்கோன்னு சொல்றாருன்னு வைங்க. நீங்க பயப்படுவீங்களா? மாட்டீங்க. ஏன்னா உங்ககிட்ட அந்த ஆதாரம் இருக்கு. அது போலதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தமும் ஒரு செக் மாதிரி. ஆனா நாம என்ன பண்றோம்? அந்த செக்கை பீரோல வச்சுட்டு கையில காசு இல்லைன்னு அழுதுட்டு இருக்கோம். அந்த வார்த்தைகளை எடுத்து வாசிங்க. அதுதான் உங்களுக்கான முதல் சொத்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க. இது நம்முடைய கஷ்டமான நேரத்துல நமக்காக எழுதி வைக்கப்பட்ட ஒரு உத்தரவாதம். ஏசாயா 41:10ல நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் போது அந்த வார்த்தைய நாம ஒரு டாக்குமெண்ட் மாதிரி பயன்படுத்தணும். பலப்படுத்துவேன் என்பது மட்டும் இல்ல, உனக்கு சகாயம் பண்ணுவேன் அப்படின்னு அந்த பேங்க் ஓனர் நமக்கு கேரண்டி தராரு. பரலோக வங்கி. நம்மள பல பேருக்கு நம்ம கிட்ட எவ்வளவு பெரிய பேக்கப் இருக்குன்னு தெரியறது இல்ல. உலகத்துல மனுஷன் கொடுக்கிற வாக்குறுதி காற்றுல பறந்து போயிடும். ஆனா மாறாத ஒரு வார்த்தை உண்டு. பேங்க்ல நம்ம லோன் எடுக்கணும்னா எத்தனையோ கண்டிஷன்ஸ் போடுறாங்க. ஆனா இந்த பரலோக வங்கியில உங்க தகுதியை பார்த்து அவங்க ஆசீர்வாதம் தரதில்லை. அந்த வார்த்தையை கொடுத்தவர் எவ்வளவு பெரியவங்கிறத வச்சுதான் தராங்க. என்னாகமம் 23:19ல தேவன் பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. இந்த உலகத்துல பேங்க் திவாலாகலாம், ஆனா மேல இருக்கிற பேங்க் என்னைக்குமே திவாலாகாது. அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அதை செஞ்சு முடிக்காம விட மாட்டாரு. உங்களுக்கு ஒரு தேவை வரும்போது நீங்க மத்தவங்க முன்னாடி கையேந்திரத்துக்கு முன்னாடி உங்களுக்காக எழுதி வைக்கப்பட்ட அந்த வாக்குறுதி என்னன்னு பாருங்க. விசுவாசம் என்னும் கையெழுத்து. என்னதான் செக் கையில இருந்தாலும் அது பாஸ் ஆகிறதுக்கு நம்ம சிக்னேச்சர் தேவைதானே. அந்த சிக்னேச்சர் எது தெரியுமா? அதுதான் உங்க விசுவாசம். சந்தேகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஓட்டை மாதிரி. அது உங்க ஆசீர்வாதத்தை எப்படி தண்ணி ஓட்டையிலிருந்து ஒழுகுமோ அந்த மாதிரி ஒழுக பண்ணிடும். விசுவாசங்கிறது ஒரு ஃபீலிங்ஸ் கிடையாது, அது ஒரு ஆக்ஷன். எபிரேயர் 11:1ல விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசம்னா என்ன தெரியுமா? கண்ணுக்கே தெரியாத ஒரு விஷயத்த இது நடக்குன்னு உறுதியா நம்புறது. ஒரு விதம் மண்ணுக்குள்ள இருக்கும்போது அது மரமாகும்னு எப்படி நம்ம நம்புறோமோ அப்படிதான் உங்க ஜபங்கள் இப்ப மண்ணுக்குள்ள இருந்தாலும் அது ஒரு நாள் கனியாக மாறும். ஒரு பிச்சைக்காரன் கையில செக் இருந்தா அவன் தன்னை பிச்சைக்காரன் நினைக்க மாட்டான், ஒரு கோடீஸ்வரனா தான் நினைப்பான். அந்த நம்பிக்கையோட இன்னைக்கு ஒரு கையெழுத்து போடுங்க. அதாவது உங்க நம்பிக்கையோட உங்க செயல்ல இறங்குங்க. அறுவடை காலம். கடைசியா ஒண்ணு சொல்றேன். ஒரு விவசாயி ஒரு விதையை விதைச்சிட்டு அடுத்த நாளே போய் ஏன் செடி வரலன்னு தோண்டி பார்க்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த விதை மண்ணுக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு. கலாத்தியர் 6:9ல நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம்னு இருக்கு. உங்க வாழ்க்கையில அந்த ஏற்ற காலம் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு உங்க சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம், ஆனா உங்க கையில இருக்கிற அந்த செக் புக் மட்டும் விட்டுறாதீங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குறுதியை எடுங்க, அதை பத்தி யோசிங்க. அது உங்க வாழ்க்கையில நடக்கணும் முழுசா நம்புங்க. பரலோக வங்கி உங்களுக்காக திறந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது தெம்ப கொடுத்திருக்குன்னு நான் நம்புறேன். இந்த ரகசியத்தை நீங்க மட்டும் வச்சுக்காம சோர்ந்து போயிருக்கிற உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, உங்க விசுவாசம் தான் உங்க வெற்றி. அடுத்த வீடியோல இன்னொரு அழகான கருத்தோட உங்களை சந்திக்கிறேன்.